ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 24/4/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை ஏகாதசி, கீழ்நோக்கு நாள், உலக ஆய்வக விலங்குகள் தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மேஷ லக்னம், இருப்பு 2 நாழிகை 53 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 10:26 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 6:50 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:25 மணி வரை பிராமியம், அதன் பின்பு மகேந்திரம். கரணம் இன்று காலை 10:26 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 9:23 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:50 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். அதேபோல் நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வழிபட மனதில் உள்ள குறைகள் அகன்று சந்தோஷமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். அதேமாரி இன்னைக்கு ஏகாதசி, அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சூரியன், ரிஷபராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி தூள் கலப்பக்கூடிய ஒரு நாள். லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இன்னைக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் அற்புதமாக சாதிச்சுக்கலாம். உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அருமையான வாய்ப்புகள் அலைமோதும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இனிமையான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்தோடனே ஓம் ஸ்ரீ கேசவாய நமக ஒரு 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அற்புதமான திருநாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. 3 தளம் அந்த வில்வத்தை எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீர்கள். அதற்குண்டான உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நுணுக்கமான சில வேலைகளை செய்து
முன்னேற்றம் காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து பேசுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்தோடனே சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீ நாராயணாய நமக ஒரு 11 தடவை சொல்லிட்டு அல்லது 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நாள் தான். ஏன் அப்படின்னா பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அஷ்டமராசியை விட்டு விலகினோடனே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தையின் மூலம் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் விலகும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழியில் உதவிகள் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் காலையில் எழுந்தோன்னே சொல்ல வேண்டியது தெரியுமா? ஓம் ஸ்ரீ மாதவா நமக, ஓம் ஸ்ரீ மாதவா நமக 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். இன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்குது. மேக்சிமம் சந்திராசிரமம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் கொடுக்காது. அப்படின்னாலும் ராசிநாதன் அஷ்டமராசியில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு பிணக்குகளை கொடுக்கலாம் குடும்பத்தில். அதனால் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் காலையில் எழுந்தோனே சொல்ல வேண்டியது என்னமா? ஓம் ஸ்ரீ கோவிந்தா நமக, ஓம் ஸ்ரீ கோவிந்தா நமக இதை ஒரு 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரு பிடி அரிசி கையில் வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக. அவங்க இஷ்ட தெய்வத்தை 11 தடவை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் காம்பவுண்டு வாசலில் ஓரமாக வெளியில் போட்டுருங்க. சரியா? உள்ளுக்குள்ளே போட்டால் எறும்பு வந்துடும். அப்புறம் வீட்டுக்குள்ளே எறும்பு வந்துன்னா நீங்கள் திட்டு வாங்குறீங்களோ இல்லையோ, நான் திட்டு வாங்கணும். கரெக்டாக? அதனால் வெளியில் போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான ஒரு நாள். ஏன்னா கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால. ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் பார்வையை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இனிமையான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் காலையில் எழுந்தோடனே சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ விஷ்ணவே நமக,
ஓம் ஸ்ரீ விஷ்ணவே நமக ஒரு 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சந்தோஷமான நாளாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா பகைரனு ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை அருமையாக அறிவித்து முன்னேற்றம் காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடலளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? காலையில் ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக, ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடி வரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்ப நிலை அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் இனிய செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் காலையில் எழுந்தோன்னே சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ திரிவிக்ரமாய நமக, ஓம் ஸ்ரீ திரிவிக்ரமாய நமக ஒரு 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இன்னைக்கு உறவினர்களின் மூலம் ஒரு நல்ல செய்தி ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேபோல் உறவினர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் வருகை திடீர் தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இன்றைய தினம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். நீங்கள் காலையில் எழுந்தோன்னே சொல்ல வேண்டியது என்னன்னா ஓம் ஸ்ரீ வாமனாய நமக, ஓம் ஸ்ரீ வாமனாய நமக. இதை ஒரு 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமான ஒரு நாள். ஏன்னா 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமான ஒரு நாள். முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு மேலும் முன்னேற்றம் காண்பீர்கள்.
தொழில் வியாபாரத்தை அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான சில சலுகைகளை அறிவித்து அதிரடியாக லாபம் குவிப்பீர்கள். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது தினதினமாக காலையில் எழுந்தோடனே ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு நீங்கள் வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சரி. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால கணவன் மனை ஒற்றுமை பலமாக இருக்கும். அக்கம் பக்கத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில முன்னேற்றம் காணலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமான சில முன்னேற்றங்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கூடி வரும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே சொல்ல வேண்டியது ஓம் ஹிருஷிகேசாய நமக, ஓம் ஹிருஷிகேசாய நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஜென்மராசியில் இருக்காருனாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக எஸ்பெஷலி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கங்க. உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கு தேவைப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் நாகரீகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் சில காலதாமதங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? காலையில் எழுந்தோடனே ஓம் ஸ்ரீ பத்மநாபா நமக, ஓம் ஸ்ரீ பத்மநாபா நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதேமாரி இன்றைக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமான ஒரு திருநாள். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது.
மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் காலையில் எழுந்தோன்னே சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ தாமோதராய நமக, ஓம் ஸ்ரீ தாமோதராய நமக 27 தடவை சொல்லுங்க. சரியா? அதேமாரி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.